ரொம்ப நாள் கழித்து மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிகமாக மழை பெய்யல, லைட்டாக தான் பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு கூட நம்ம ஒரு டம்ளர் டீயும் போண்டா வடை இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸோடு சாப்பிட்டுட்டு மழையை ரசித்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆனியன் பக்கோடா போடுறதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்படி ஸ்லைஸாக நான் வந்து சீவி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் சீவி எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தையும் நான் சீவிக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியை இப்போ இடித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இடிக்காதீங்க, இந்த அளவுக்கு இடிச்சுக்குங்க. அடுத்தது பூண்டு நம்ம இடிச்சுக்கலாம். பூண்டு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போ இதையும் 1-2 தட்டி நம்ம எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு இடித்து எடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வெங்காயத்து கூட சேர்த்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சோடாப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஆனியன் பக்கோடாவுக்கு இந்த அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அடுத்தது கடலை மாவு, தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம ஆனியன் கூட வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உப்பு சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா தண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு சேருங்க. கடலை மாவு 2 பங்கு அப்படின்னா அரிசி மாவு 1 பங்கு, அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி நம்ம எண்ணெயில் போடும் போதே இப்படி உதிரி உதிரியாக போடுங்க. வெங்காயம் தண்ணி விடுறதுக்குள்ளாரையுமே போட்டுறணும், இல்லை அப்படின்னா ஆனியன் போண்டா மாதிரி ஆயிரும். பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனியன் பக்கோடா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுமே எடுத்துருங்க, இல்லைன்னா வெங்காயமெல்லாம் கரிஞ்சு போயிடும். ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும்
நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ராவல் டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கூட கொண்டுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பெய்கிற மழைக்கு சுட சுட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.